ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம இந்த வெந்தயத்தை துணி இல்லாமலே எப்படி முளைக்கட்டி முளைக்க வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு டப்பாவில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்து அதை நல்லா கழுவிட்டு அப்புறம் கொஞ்சம் நல்ல தண்ணி ஊற்றி நல்லா ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சிட்றேங்க. இப்போ நைட்டு ஊற வச்சோம்னா காலையில் தான் எடுத்து இதை மூடி முளைக்க வைக்கணும். இப்போ நைட்டு ஊற வச்சாச்சு. இப்போ காலையில் நம்ம எடுத்து பார்த்தோம்னா இது நல்லா ஊறி பாருங்கள். அந்த வெந்தயத்தோட சைஸ் நல்லா பெருசாகி நல்லா ஊறி இருக்கும். இப்போ இந்த தண்ணியை நம்ம வடிச்சிட்டு இதை அப்படியே மூடி போட்டு வச்சிடணும். இந்த தண்ணியை வடித்து கீழே ஊற்றக்கூடாதுங்க. இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அதனால் இதை நம்ம அப்படியே குடிச்சிக்கலாம். குடிச்சிட்டு தண்ணி இல்லாமல் பாருங்கள், இப்போ ஒரு மூடி போட்டு இதை நம்ம ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது. ஃப்ரீசருக்கு கீழே தான் வைக்கணும். ஃப்ரீசரில் வைக்க தேவையில்லை. வச்சுட்டு ஒரு 3 நாள் கழித்து எடுத்து பார்த்தோம்னா நல்லா முளைச்சி வந்திருக்குங்க. ஒரு நாள்லையெல்லாம் முளைக்காது. ஒரு 3 நாள் நம்ம பொறுமையாக இருக்கணும். 3 நாள் கழித்து எடுக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ நீளம் முளைச்சி வந்திருக்கு பாருங்கள். துணியில் கட்டினா கூட இவ்வளோ நீளத்துக்கு முளைக்காது. இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க. நம்ம சுகர் இருக்கிறவங்களுக்கு ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை கண்ட்ரோலில் வைக்கும். அதே மாதிரி ப்ளட் ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு ப்ளட் ப்ரெஷரோட அளவை கட்டுப்படுத்தும். அப்புறம் நம்மளோட முடி வளர்ச்சிக்கு ரொம்ப இது உறுதுணையாக இருக்குங்க. நம்மளோட தோலோட ஸ்கின்னில் பளபளப்பை கொடுக்கும். பாருங்கள் இது எப்படி முளைச்சி வந்திருக்கு பாருங்கள். கீழே இந்த டப்பாவோட கீழ்ப்பகுதி வரைக்கும் நல்லா வேர் விட்டு முளைச்சி வந்திருக்குது. அப்புறம் மலச்சிக்கலை போக்கும். அது மாதிரி நிறைய மருத்துவ குணங்கள் இதில் இருக்குதுங்க. வெந்தயத்தை மட்டும் இல்லை, நம்ம எல்லா தானியங்களையுமே இந்த மாதிரி டப்பாவிலேயே துணி இல்லாமல் முளைக்கட்டி வைக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.